புதிய பூமி நண்பர்களே வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பார்க்க போற காணொலி சந்திரமுகி படத்துல வந்த ஒரு டைலாக். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க. இந்த காணொலிக்குள்ள வர போற விஷயமும் சரி, இந்த காணொலிக்குள்ள வர போறவங்களுக்கும் ஒட்டுமொத்தமா பொருந்தும். ஃபர்ஸ்ட் நம்ம சந்திரமுகி டயலாக பார்த்தோம் இல்லீங்களா, அதை தொடர்ந்து டௌரி கல்யாணம் அப்படின்ற ஒரு படம், அந்த படத்துல வந்த ஒரு முக்கியமான வசனம். எத்தனை தடவை பெருக்கினாலும் திரும்ப திரும்ப பாழா போன குப்பை வந்துகிட்டே இருக்கு. என்னங்க சினிமா பத்தி ஏதாவது காணொலியா? ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே சினிமா டயலாக பத்தியே பேசினீங்களே அப்படின்னு சொல்லலாம். சந்திரமுகி படத்துல சொன்ன அந்த டைலாக்கும் டௌரி கல்யாணம் திரைப்படத்துல வந்த இந்த டைலாக்குக்கும் சுத்தமாகவே ஒரே ஒரு கட்சிக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். பர்டிகுலர்லி பிஜேபி. அந்த கட்சியும் சரி, அந்த கட்சியோட மாநில தலைவர்னு சொல்லி ஒருத்தர் சுத்தி நிப்பாரு. என் பேர் அண்ணாமலை. அவரே தான். அவரை பத்தி காணொலியை பதிவிடும் போது ஒரு சில நண்பர்கள் நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் போட்டிருப்பாங்க, ஏங்க ஆழாக்கமலை பத்தி பேசி பேசி பெரிய ஆளாக்குறீங்க, அவரை பத்தி பேசாம விட்டுட்டாலே அவர் ஆட்டோமேட்டிக்கா தன்னாலே காணாமல் போயிடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் போட்டிருந்தாங்க. தன்னாலேயே காணாமல் போயிடுவாரு அப்படின்னு சொல்கின்ற அதே போல நண்பர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் சொன்ன ஒரு விஷயத்தை கூட உதாரணமா சொல்லலாம். வரலாறு இல்லாத ஒரு கூட்டம் நம்முடைய வரலாறையே திரிக்க பார்ப்பாங்க. ஆமாங்க, இது சம்பந்தமா நீதிமன்றத்தில் கூட ஒரு விதிமுறை இருக்கு. எக்ஸ்பார்ட்டி ஆர்டர், ஒருதலை பட்சம்னு சொல்லுவாங்க. இப்ப உதாரணத்திற்கு ஒருவர் இன்னொரு மீது ஏதோ ஒரு காரணத்திற்காக நீதிமன்றத்தில் வழக்கு போறாருன்னு வச்சுப்போம். அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட சம்மனை வாங்கி கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜராகி அவர் தரப்பு விளக்கத்தை கொடுக்காத பட்சத்தில் அந்த நபர் மீது யார் வழக்கு போட்டாரோ அந்த வழக்கை இந்த நபர் ஏற்றுக்கொள்வதாக அர்த்தம். ஓகே, மனுதாரர் அப்ப சொன்னது அனைத்தும் உண்மைதான், அதனால தான் பாருங்க அவர் தரப்பு விளக்கத்தை எந்த ஒரு ஆதாரத்தோடு எதிர் மனுதாரர் நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்காத காரணத்தினால் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர், ஒருதலை பட்சமான தீர்ப்பு வழக்கு தொடுத்த மனுதாரர் பக்கம் சேர்ந்துடும் போயிட்டு. கிட்டத்தட்ட அதே அடிப்படையில் தான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருந்தாரு, ஒரு வரலாறு இல்லாத கூட்டம் நம்மோட வரலாற்றையே திரிக்க பார்ப்பாங்கன்னு சொல்லி. ஒருவர் ஒரே பொய்யை பல முறையோ அல்லது பல இடங்களில் பல பொய்களையோ வாரி வீசினே இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்த பொய்களை குறித்த உண்மையை உடைக்காம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவர் பேசுற பொய்கள் அப்படியே பரவி 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 அதுவே உண்மையாயிடும். பல வருடங்கள் கழித்து ஒரு நபர் பேசுகின்ற பொய்யை நம்ம திரும்பி பார்க்கும்போது அந்த பொய் தான் பாருங்க அதிகப்படியான இடத்துல உண்மை மாதிரி போய் சேர்ந்திருக்கும். இது உண்மைதான். சோ ஆழாக்குமலை போன்ற புழுகு மூட்டைகள் மூட்டை மூட்டையா கழட்டி விடுற பொய்களை சுக்குநூறா உடைச்சிடணும். அப்போதைக்கு அப்பவே இல்லன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பொய்யை உண்மை மாதிரியே பேசி நம்மளே நம்ப வச்சிருவாங்க. நம்ம போயப்பே அதுதானப்பா. 2021 தமிழ்நாடு ஆட்சி பொறுப்பில் திமுக வந்த உடனே பாருங்க அதிகப்படியான விமர்சனத்தை வாரி இறைத்தது இந்த டாஸ்மாகை மையப்படுத்தி. ஊருக்குள்ள ஒரு கட்சி பர்டிகுலர்லி பிஜேபி ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களோட அறிவு கண்ணை திறக்க வந்த சர்வ வல்லமை பொருந்திய தலைவன் நான் தான் அப்படின்னு ஒரு ரேஞ்சில் சுத்தி நிற்கிறான் நம்ம நோன்ன. ஓ சாரி, நம்ம அண்ணனும் சரி. குடியரசுனா என்னன்னு கேட்டார். இது கூட தெரியாம இருக்க. குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசில் நடக்கிற அரசு, அதனால குடி அரசு. இதெல்லாம் திராவிட மாடலின் சிறப்பு தங்கச்சி. கடந்த 10 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் இருந்த சமயத்தில் இதே போல விமர்சனம்லாம் வாரி இறைச்சாரான்னு தெரியாது, தோண்டி பார்த்தா தெரியும். இருந்தாலும் பாருங்க, இந்த டாஸ்மாக் மூலமாகத்தான் தமிழ்நாடு அரசே ரன் ஆகுது, கோடி கோடியா கொள்ளையா லாபம் வந்துட்டு இருக்குன்னு இப்போ உருட்டுறாங்க. ஆனா பாருங்க, திமுக கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளவே ஒரு ஆர்டிஐ மூலமாக ஒரு தகவல் கிடைச்சது. அதிமுக கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த அந்த சமயத்தில் டாஸ்மாக் நஷ்டத்தில் ஓடின மாதிரி ஒரு கணக்கு எழுதி வச்சிருந்திருக்காங்க. இப்படி டாஸ்மாக் அதிமுக ஆட்சி சமயத்தில் 10 ஆண்டுகளாக நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னு ஒரு கணக்கு ஆர்டிஐ மூலமாக வந்த உடனே அதிகப்படியாக பொங்கி பொங்கல் வச்சது அந்த சமயத்தில் போர்டுதாஸ். அது சம்பந்தமாக அன்றைய தினம் இந்த டாஸ்மாக் வளர்ந்தது எப்படின்ற ஒரு விவரம் அடங்கிய காணொலியை ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். இப்போ ஏன் இது சம்பந்தமா பேசுறோம்னு சொன்னா, 2026ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கை தயார். யாருங்க? தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரா? ஏன்னா அவர் தான் இப்ப புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இல்ல அவர் கொடுக்கல, அவர் புது கட்சி ஆரம்பிச்சிட்டு போட்டோம், தப்பு கிடையாது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான அறிக்கையை ஆழாக்குமலை தயார் பண்ணிட்டாரு. ஐயா, இந்த யாத்திரை முடியும் பொழுது 2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை உங்களுடைய கையில் இருக்கும். 2026ஆம் ஆண்டில் எங்க கட்சி தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே பாருங்க, ஃபர்ஸ்ட் நாங்க இழுத்து மூட இருப்பது டாஸ்மாக். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது ஒரு டாஸ்மாக் இருக்காது. என்ன இருக்கும் என்றால்
முதல் நாள் முதல் கையெழுத்து கல்லுக்கடைகளை கொண்டு வந்தார். இது சம்பந்தமான காணொலியை நம்ம பதிவிடும் போது கண்டிப்பாக தெளிவா விரிவான ஆதாரபூர்வமான காணொலி தான் பதிவிடணும். காணொலி கண்டிப்பாக 2 பாகங்களாக தான் பிரிக்க முடியும். அப்படி பிரிக்கின்ற இந்த 2 பாகத்துல முதல் பாகம் இந்த டாஸ்மாக் வந்த வழி. டாஸ்மாக், இந்த டாஸ்மாக் முதல்ல எப்படி யாரால் உருவாக்கப்பட்டது, இந்த டாஸ்மாக் மூலமாக வருகின்ற வரி வருவாய் என்பது 2 வகையிலானது. இங்கிருந்து வரி வருவாய் எவ்வளவு வருது, லாப வருவாய் எவ்வளவு வருது அப்படின்றது ஒட்டுமொத்தமா ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு காணொலி நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். முதல்ல இந்த டாஸ்மாக் வந்த வழியை குறித்து நம்ம பார்த்துருவோம். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். தமிழ்நாட்டில் 2011 2021 வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளாக ஆளும் அரசாக ஆட்சியில் இருந்தது அஇஅதிமுக. திமுக பதவியேற்று 6 மாசம் தான் ஆகுது. இந்த டாஸ்மாக் நஷ்ட கணக்கு வெளிவந்த உடனேயே நம்ம பூரி அண்ணன் என்ன சொல்றாரு பாருங்க. இங்க ஒரு பெரும் அழிவுதான் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்களே தான். நீங்க தான் ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சீங்க, நீங்களே உங்க தலையில மண்ணள்ளி போட்டுட்டு இருக்கீங்க. கட்சியோட பெயரு 2, திமுக அதிமுக. அஇஅதிமுக அப்படின்னு டீடைல்டா ஒரு சிலர் தான் சொல்லுவாங்க, ஆனா அதிமுக பொதுவாகவே சொல்லுவாங்க. திமுக பக்கத்துல ஆ போட்டா அதிமுக. இந்த வார்த்தை வித்தியாசத்தின் காரணமாக தான் என்னமோ அண்ணன் கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் திமுக தான் ஆட்சியில் இருந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்காரு பொழுது. அதனால்தான் இந்த டாஸ்மாக் நஷ்ட கணக்கு வெளியே வந்த உடனே அண்ணன் வெளியே வந்துட்டாரு பொங்கல் வைக்கிறதுக்கு. நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். டாஸ்மாக் லாப நஷ்ட கணக்கை பார்ப்பதற்கு முன்பாக இந்த டாஸ்மாக் கடந்து வந்த பாதையை நம்ம சுருக்கமா பார்ப்போம். பிரிட்டிஷ் இந்தியா காலத்துல விடுதலை போராட்டம் தீவிரமடைந்த அந்த சமயத்துல மகாத்மா காந்தி அவர்களின் கொள்கைகளில் முக்கியமான கொள்கை இந்த மதுவிலக்கு கொள்கை. இந்த மதுவிலக்கு கொள்கை என்பது 1937ஆம் ஆண்டு மதராஸ் மாகாண முதல்வராக ராஜாஜி அவர்கள் இருந்த சமயத்துல அவருடைய சொந்த ஊரான சேலம் மாவட்டத்தில் முதலாக இந்த மதுவிலக்கை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் சித்தூர், கடப்பா, வடார்காடு மாவட்டங்களுக்கு மதுவிலக்கு கொண்டு வராரு. அவரை தொடர்ந்து ஓமந்தூரா ராமசுவாமி, காமராஜர், பக்தவச்சலம், அறிஞர் அண்ணா இவர்கள் அனைவரும் தமிழக முதல்வராக இருந்த சமயத்தில் எந்த ஒரு நிலையிலும் மதுவிலக்கை தளர்த்தாமல் கடுமையாக தமிழ்நாட்டில் கடைபிடித்து வந்தார்கள். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கள்ளச்சாராயம் உருவாக ஆரம்பிக்குது. அதே போல கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கும் கள்ளச்சாராயத்தை கண்காணிக்கிறதுக்கும் தமிழக அரசு அதிகமான நிதியை செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில் அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக பதவியேற்கிறார். கருணாநிதி அவர்கள் பதவியில் இருந்த அந்த சமயத்தில் தான் தமிழக அரசோட நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. மேலும் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொள்கையை தொடர்ந்து கடுமையாக கடைபிடித்து வருவதால் அரசுக்கு வர வேண்டிய வரி வருவாய் தொடர்ந்து இழப்பு ஏற்படுகிறது. இதை ஈடுகட்டுவதற்கு நிதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த அந்த சமயத்தில் அவர்களுக்கு கடிதம் எழுதுறாரு. ஆனால் மதுவிலக்கை புதிதாக கொண்டு வரும் மாநிலங்களுக்கு மட்டும்தான் நிதி அளிக்கப்படும், தமிழ்நாட்டுக்கு புதிதாக எதுவும் நிதி அளிக்க முடியாதுன்ட்டு அந்த சமயத்தில் இந்திரா காந்தி அவர்கள் மறுத்துட்டாங்க. இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தி ஆகஸ்ட் 31ஆம் தேதி 1971ஆம் ஆண்டு கள் மற்றும் சாராயம் விற்பதற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்குது. 1 லிட்டர் சாராயம் 10 ரூபாய், 1 லிட்டர் கல்லு 1 ரூபாய் அப்படின்ற ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க 1971ஆம் ஆண்டு. இதை போல விற்பனை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த வருஷத்துல மட்டும் தமிழக அரசுக்கு வந்த வருவாய் 26 கோடி. ஆனால் தமிழக அரசு மது விலக்கு சட்டத்தை தளர்த்திட்டு மதுவை மீண்டும் கொண்டு வந்த காரணத்தினால் தமிழக அரசின் மீது கடுமையான விமர்சனங்கள் அந்த சமயத்தில் எழுந்தது. அதனால் மீண்டும் 1974ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அதே கருணாநிதி அவர்கள் பூரண மதுவிலக்கு சட்டத்தை அமல்படுத்துறாரு. அதுக்கப்புறம் 1977 எம்ஜிஆர் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்றதுக்கு பிறகு கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை அப்படின்னு ஒரு சட்டத்தை அமல்படுத்துறாரு. மேலும் குடிப்பவர்களுக்காக புதிய சட்டத்தையும் நிறைவேற்றாரு. முதல் முறை குடிப்பவர்கள் மாட்டினால் 3 ஆண்டு, மேலும் 2ஆம் முறை அவர்களை மாட்டினால் 7 ஆண்டு. இதை போன்ற கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட ஏற்கனவே குடித்து பழக்கப்பட்டவர்கள், குடிபோதைக்கு அடிமையானவர்கள் கள்ளச்சாராயத்தை தேடி ஓட ஆரம்பிச்சாங்க. கடுமையான சட்டங்கள் எவ்வளவுதான் நிறைவேற்றினாலும் இதை போன்ற பிரச்சனையை சமாளிக்க முடியாத காரணத்தினாலும், மேலும் இதை போன்ற பிரச்சனையை சமாளிப்பதற்கு நிதி நெருக்கடியும் ஒரு காரணம் என்பதனாலும் 1981ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்த மதுவிலக்கு சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்த ஆரம்பிக்கிறாரு. அதே போல மதுவிலக்கு சட்டத்தை தளர்த்திய பிறகு வெளிநாட்டு மது வகைகளை தயாரிப்பதற்கு 10 நிறுவனங்களுக்கு உரிமை வழங்குறாரு. அதற்கு பிறகு மது விற்பனையை ஒழுங்குபடுத்தி வருவாய் அளவை உயர்த்தும் நோக்கத்தோடு இந்திய நிறுவன சட்டம் 1956இன் கீழ் தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை தொடங்குறாரு. அதுதான் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன், டாஸ்மாக் என்பது. இதன் மூலமாக தமிழகத்தில் தயாரிக்கப்படும் மதுக்களை மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனையை ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக் நிறுவனம் தான் அன்று முதல் கட்டுப்படுத்த ஆரம்பித்தது. அதே போல ஆரம்பிக்கப்பட்ட அந்த சமயத்திலேயே மது விற்பனையை தங்களுக்கு தெரிந்த வட்டாரத்துக்கு மட்டுமே அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு தமிழக அரசின் மீது அந்த சமயத்தில் கடுமையாக விமர்சனம் எழுந்தது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக மீண்டும் கருணாநிதி அவர்கள் பதவியேற்றதற்கு பிறகு
டாஸ்மாக் நிறுவனம் மூலம் மலிவு விலை மது விற்பனையை அறிமுகம் செய்கிறாரு. இந்த மலிவு விலையில் மதுவை விற்பனை செய்வதற்காக தமிழ்நாடு ஸ்பிரிட் கார்ப்பரேஷன் உருவாக்கப்பட்டது. இதற்கு கடுமையாக திமுக அரசின் மீது வந்த விமர்சனங்கள் 1991 ஆண்டு வந்த சட்டமன்ற தேர்தலிலும் அது எதிரொலித்தது. 1991 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று தமிழக முதல்வராக ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்றதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மலிவு விலை மது விற்பனை தடை பண்ணாங்க. ஆனால் அதே சமயத்தில் பார் வசதியுடன் கூடிய பல மதுக்கடைகளை திறந்தாங்க. விஸ்கி, பிராண்டி, பியர் இதை போன்ற மது வகைகளை தயாரிப்பதற்கும் விற்பதற்கும் எந்த தடையில்லை. அதுக்கு தொடர்ந்து அனுமதி இருக்குன்னு அனுமதி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சமயத்துல ஆட்சி மாறும்பொழுது அவங்க ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வந்த ஏதாவது ஒரு விஷயத்தை குறைச்சிட்டு இவங்க ஆட்சி இருக்கும்போது ஏற்ற வேண்டியது, அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க ஆட்சியில் இந்த சமயத்தில் ஏதாவது கொண்டு வந்ததை ஏதாவது ஒரு கம்மி பண்ணிட்டு இவங்க ஆட்சி இருக்கும்போது அவங்க ஏற்ற வேண்டியது, இப்படியே மாத்தி மாத்தி போயிருந்த அந்த சமயத்துல திடீர்னு ஒரு நாள் ஒரு புது யுக்தியை கையாளுறாங்க. யாருங்க? தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள். என்ன யுக்தி அது? பழைய கதை தான். பித்தளை சொம்ப திருடி அதை வித்து பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிடுறதை விட பேரிச்சம்பழமே திருட வேண்டியதானே. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். தனியார் ஏலம் எடுத்து அவங்க அந்த கடையில விற்பனை செஞ்சு தனியார்கள் லாபம் கொண்டு போய் அவங்க சம்பாதிக்கிறதை விட அதை நம்மளே டைரக்டா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா அதன் மூலமாக வருகின்ற கோடிக்கணக்கான லாபம் நேரடியாக அரசாங்கத்துக்கு வரும் இல்லைங்களா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதே போல நம்மளே டைரக்டா தயாரிக்கணும், நம்மளே டைரக்டா விற்பனை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை 2003 தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. இதுல முக்கியமா இருக்கிற ஒரு பாயிண்ட் தான் இந்த காணொலிக்கு தேவைப்படுகின்ற பாயிண்ட். எப்படி தெரியுங்களா? தனியார்கள் மதுக்களை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற லாபத்தை அவங்க எடுத்துக்கிறத விட அரசாங்கம் நேரடியாக விற்பனை பண்ணா அந்த வருவாய் என்பது அரசாங்கத்துக்கு வரும் அப்படின்ற காரணத்துக்காகத்தான் 2003 தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதே போல இந்த டாஸ்மாக் மூலமாக விற்பனை செய்யப்படுகின்ற இந்த விற்பனை குறித்து பழனியை சேர்ந்த சிவஞானம் என்பவர் சில தினங்களுக்கு முன்பாக ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்றாரு. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு விவரம் வேணும் அப்படின்ட்டு. அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அவருக்கு கொடுக்கப்பட்ட விவரம் என்னவென்றால் கிட்டத்தட்ட 2010 இருந்து 2020 வரைக்கும் 312 கோடி ரூபாய் அளவில் நஷ்டத்தில் டாஸ்மாக் இயங்குகிறது. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையலா வாசிப்பீங்க. இதே போல டாஸ்மாக் 312 கோடி ரூபாய் கடந்த 10 ஆண்டுகள நஷ்டம் அப்படின்னு ஒரு செய்தி வெளிவந்த உடனே பொங்கல் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. யாருங்க? நம்ம பொங்கல் மன்னம் பூரிதாஸ். சமீபத்தில் 2 நாளைக்கு முழுக்க வெளியான செய்தி, டாஸ்மாக் கடைகள் நஷ்டத்துல இயங்குது. உண்மையில நம்புங்க, நஷ்டத்துல தான் இயங்குது அப்படின்னு அரசு சொல்லுது. சுமார் 312 கோடி நஷ்டம்யா. இந்த காணொலிக்கு தேவைப்படும் மிக முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அந்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டாஸ்மாக் மூலம் தமிழக அரசுக்கு கிடைக்கின்ற வருவாய் என்பது 2 வகையான வரி வருவாய். ஒன்று லாப வருவாய், இன்னொன்று வரி வருவாய். உதாரணத்துக்கு 2017 இந்த 2017 ஆண்டில் டாஸ்மாக் மூலம் தமிழக அரசுக்கு வந்த வரி வருவாய் என்பது சுமார் 14,574 கோடி. அதே 2017 டாஸ்மாக் மூலம் தமிழக அரசுக்கு வந்த லாபம் என்பது 25 கோடி. அதுக்கு என்னங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதே 2020 நிதியாண்டுல டாஸ்மாக் மூலம் வந்த வரி வருவாய் என்பது சுமார் 33,811 கோடி. வரி வருவாய் என்பது இது கடந்த 14 ஆண்டுகளில் டாஸ்மாக்ல விற்பனையான மொத்த விற்பனை சுமார் 2,83,000 கோடி. ஏன்பா அந்த அளவுக்கா குடிக்கிறீங்க? என்னது குடிக்கிறீங்களாவா? திருத்திக்கப்பா, அந்த அளவுக்கா குடிக்கிறாங்க. ஏன்னா நம்ம இது சம்பந்தமாக காணொலி வெளியிடும் போது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோமே, எங்களுக்கு 3 தலைமுறையாக மது அருந்தும் பழக்கம் கிடையாது. ஓப்பனா தென்னாலி படத்துல கமல் சொல்ற மாதிரி சொல்லணும்னா, எங்களுக்கு மது அருந்துவதற்கும் பயம், மது அருந்துபவர்களை பார்த்தாலும் பயம். டாஸ்மாக் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் எங்களுக்கு பயமயம். போதும்பா, போதும். காணொலி விஷயத்துக்கு போலாமா? கண்டிப்பா காணொலி விஷயத்துக்கு வருவோம். இந்த 2017 டாஸ்மாக் மூலம் வந்த வரி வருவாய் என்பது 14,574 கோடி, லாபம் 25 கோடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இந்த வரி வருவாய் 14,574 கோடி என்பது டாஸ்மாக் மூலம் மதுக்களை அரசாங்கம் நேரடியாக விற்பனை செய்வதற்கு பதிலாக தனியார் விற்பனை செய்தால் கூட அரசாங்கத்துக்கு வர வேண்டிய இந்த வரி வருவாய் 14,574 கோடி வரும். லாபம் என்கின்ற அந்த 25 கோடி தான் அரசாங்கம் விற்பனை செய்வதற்கு பதிலாக தனியார் விற்பனை செய்தால் அந்த லாபம் அவங்களுக்கு போகும். யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இது தெரியாம தமிழக அரசு கொள்ள லாபம் சம்பாதிக்கிறதுக்காக தான், அதை வச்சுதான் அரசாங்கத்தை ஓட்டுறதுக்காகத்தான் மது விற்பனையை அரசாங்கம் நேரடியாக செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தமிழக அரசு அரசாங்கம் நேரடியாக விற்பனை கொள்ளையடிக்கிறதுக்காக தான் செய்யறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கட்டும். ஆனால் திமுக என்கின்ற ஒரே ஒரு கட்சியை பற்றி மட்டும் விமர்சனம் செய்ய வேண்டிய காரணம் என்ன? இந்த இடத்துல சற்று நிறுத்துக. எதுக்கு நிறுத்துறோம்னா, இவங்க திமுக சொம்புடா அப்படின்னு விமர்சனம் வைப்பாங்க. நீங்க ஒரு தப்பான தகவலை கொடுக்குறீங்க, அந்த தகவல் உண்மை கிடையாது, தப்பு அப்படின்னு உண்மையான தகவலை கொடுக்குறோம். இதற்கு பெயர் இன்ஃபர்மேஷன், நாட் சொம்பு. இது புரியுதுங்களா? தெளிவா புரியுதுங்களா?
தெளிவா புரிஞ்சுக்கணும். கடந்த 10 ஆண்டுகளில் டாஸ்மாக்ல 312 கோடி ரூபாய் அளவுல நஷ்டம் அப்படின்ற ஒரு செய்தி ஆர்டிஐ மூலம் வெளிவந்த உடனே அண்ணன் நின்று ஊடு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி தெரியுங்களா? அதுவும் அரசு தெளிவா சொல்றாங்க. 2010-11 சுமார் 3 கோடி அளவுக்கு நஷ்டம் சந்திச்சோம். கடந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி 312 கோடி அளவுக்கு நாங்க நஷ்டத்தை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு அரசு சொல்லுது. அது எப்படி நஷ்டத்துல போடும்? ரோடு போட போறியா? எக்கச்சக்கமா லாபம் வந்துருக்குது. 4 மரத்தை வெட்டிட்டான். இந்த மாதிரி அண்ணன் வெரைட்டி கணக்குல நின்னுட்டு இருந்து ஊடு கட்ட ஆரம்பிச்சாரு. அதே போல நின்னுட்டு இருந்து கட்டின வீடு எல்லாமே யாருமே தங்குவதற்கு உபயோகம் இல்லாம போன வீடு. திடீர்னு இந்த 2012-13, 13-14, 14-15 இப்படி வந்து அதுல ஃபுல்லாமே சுமார் 50 கோடி, 100 கோடி, 60 கோடி நஷ்டம். ஏன் தெரியுங்களா? அந்த மாதிரி யாருக்குமே போஜனம் இல்லாம நின்னுட்டு இருந்து அவர் கட்டின வீட்டுக்குள்ள இருந்தது கடந்த 10 வருடங்கள்ல அதிமுக ஆட்சியில் இருந்தது. கடந்த 4 ஆண்டுகளாக particularly BJP அந்த சமயத்துல அவங்க ஆட்சியில இருந்த அந்த 10 ஆண்டுகள் தான் டாஸ்மாக் வந்து நஷ்டம்னு வந்திருக்குது. ஆனா இது கூட தெரியாம ஏதோ அமினிஷாவோ இல்ல ஜமாயோ ரெண்டுல ஏதோ ஒண்ணு வந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அரசை நம்ம பார்க்கவே முடியாது. கடந்த 10 ஆண்டுகளாக திமுக தான் ஆட்சியில இருக்குன்னு நினைச்சிட்டு அதுவும் பாருங்க, இந்த மது விற்பனை தமிழக அரசு எதுக்காக செய்யறாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு மட்டும் தனியாக கிம்பளம் 2000 கோடி ஒரு வருஷத்துக்கு கிடைக்குது. திமுகவுடைய தலைமை குடும்பம் அவர் கையில கொடுத்திருக்கு. இந்த வசூல் சிறப்பாக நடக்குது. எவ்வளவு ஆயிரம் கோடி இங்க தலைமை கழகத்துக்கு போவோம், இந்த குடும்பத்துக்கு போவோம். அந்த ஆட்சியாளர்களுக்கு கிம்பளமாக போகக்கூடிய தொகைகள் சுமார் 1000-2000 கோடி வேற யாரும் கொடுக்கல, இதே குடிமக்கள் தான் கொடுக்குறாங்க. கிடைக்கட்டும், நான் உண்மையா கூட இருக்கட்டும், ஒரு வருஷத்துக்கு 2000 கோடி அவங்களுக்கு சைட்ல கிம்பளம் கூட கிடைச்சிட்டு போட்டோம், அது உண்மையா கூட வச்சுப்போமே. இப்போ அப்போ ஒரு வருஷத்துக்கு 2000 கோடினா கடந்த 10 ஆண்டுகள்ல 20000 கோடி அவங்க கிம்பளம் மட்டும் அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கிம்பளம் மட்டும் கடந்த 10 ஆண்டுகள்ல 20000 கோடி தனியா சைட்ல அடிச்சிட்டு இருக்கும்போது நீங்க எங்க போயிருந்தீங்க? இப்ப வைக்கிற விமர்சனத்தை அன்னைக்கே நீங்க வைக்கல. இதே போல டாஸ்மாக குறித்து நீங்க இன்னைக்கு வெளியிடும் போது அன்னைக்கே வெளியிடல. கடந்த 10 ஆண்டுகளாக எங்க காணாம போயிட்டீங்க? இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலங்களையும் மது விற்பனை செய்யாத மாதிரியும், இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் மது விலக்கு இருக்கிற மாதிரியும், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் மது விற்பனை செஞ்சிருக்கிற மாதிரியும் ரொம்ப சகஜமா இந்த விஷயங்கள் நீங்க கடந்து போறீங்க. வேற எந்த நாட்டிலும் இந்த அளவுக்கு மோசமான மக்களை பார்க்கவே முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இவங்களுக்குலாம் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா இப்படிதான் மண்ணை மாதிரி தலையில் நீங்க போட்டுக்க வேண்டியிருக்கும். நீங்க தான் ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சீங்க, நீங்களே உங்க தலையில மண்ணள்ளி போட்டுட்டு இருக்கீங்க. ஆமாண்ணா, அவங்க தான் தள்ள மண்ணலி போடுறாங்க, அதான் உண்மைன்னு கூட வச்சுப்பேன். உங்க கட்சி 17 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா? 17 ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்கும். அந்த 17 மாநிலங்களில் நீங்க ஆட்சி பண்ணிருக்கிற அந்த மாநிலங்கள் அனைத்திலும் எத்தனை மாநிலத்தில் நீங்க மது விலக்கு இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க? இல்ல அதே போல 17 மாநிலங்களில் ஆட்சி செஞ்சிருக்கிற அந்த மாநிலங்கள் அனைத்திலும் எதற்காக இது வரைக்கும் மது விலக்கு கொண்டு வராமல் இருக்கிறீங்க? அதே போல இந்தியா முழுவதும் விற்பனை செய்யப்படுகின்ற அந்த மது விற்பனையில நம்பர் 1 மாநிலம் எது தெரியுங்களா? உத்தரப்பிரதேஷ். யோகி மாடல்னு கேக்குறீங்க. யோகி மாடல் வேற ஒண்ணுமே கிடையாது. உத்தரப்பிரதேசத்துல யோகியினுடைய மாடல் என்பது அந்த கட்சி ஆட்சி இருக்கிற அந்த உத்தரப்பிரதேச மாநிலம் தான் இந்தியாவிலேயே மது விற்பனையில நம்பர் 1 இடம். நீங்க ஆட்சி செய்யற அந்த மாநில மக்கள் அவங்க தள்ள மண்ணள்ளி போடுக்காம வைரத்தையும் வயிறொலியும் அள்ளி போடுறாங்களா? அதை தான் கேட்டோம். மது விற்பனையில தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வருகின்ற வரி வருவாயை இந்த ரேஷியோ உயர்த்தி காட்டினாலும் இந்த விற்பனையில சிட்டி வைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்தெந்த சிட்டி முதலிடத்தில் இருக்குன்னு பாருங்க. இந்த ரேஷியோ இருக்கு இல்லைங்களா? அது அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற சிட்டியில மட்டும் மது குடிப்பவர்களின் சதவீத கணக்கு இது. பூனே சுமார் 39%, மும்பை சுமார் 37.87%, டெல்லி தலைநகர் டெல்லி சுமார் 35.54%. இந்த மாதிரி மாநிலத்தில் சிட்டி வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில 28.1% தான். டெல்லி கூட கம்பேர் பண்ணா சென்னை கம்மி தான். இது புரியுதுங்களா? இது புரியுதா? தெளிவா புரியுதுங்களா? இது புரியுதா? தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்பே நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த குஜராத் மாநிலத்துல முழுவதுமாக மதுவிலக்கு இருக்கு. அந்த மதுவிலக்கு என்பது இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் குஜராத் மாநிலத்தை கொண்டு வந்த மாதிரி இன்னி வரைக்கும் பில்டப் கொடுத்துருக்காங்க. நான் அந்த வேலை செய்வேன். ஆனா உண்மை என்னன்னா 1949 கொஞ்சம் கொஞ்சமா குஜராத் மாநிலத்துல மதுவிலக்கு கொண்டு வந்துட்டாங்க. தனி மாநிலமாக அது மாறிய போதுதான் 1960 மொத்தமா குஜராத் மாநிலத்தில் மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா பாருங்க, குஜராத் மாநிலத்தில் ஏதோ இவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் மதுவிலக்கு கொண்டு வந்த மாதிரி இன்னி வரைக்கும் பில்டப் கொடுத்துருக்காங்க. அவ்வளவு ஏங்க 1000 மார்க் வாங்கிய அக்மார்க்கு அபூர்வ யோகிய சிகாமணி அபூர்வ யோகிய சிகாமணி மாதிரி பேசுறாங்க இல்லைங்களா? கொஞ்சம் தூரம் லட்சத்தீவு பக்கம் போய் பார்த்தாதான் இவங்க லட்சம் என்னன்னு தெரியும். எப்படி தெரியுங்களா? லட்சத்தீவுல ரொம்ப நாளாவே மதுவிலக்கு என்பது இருந்துதான் இருக்கு.
ஒன்றிய அரசோட நேரடி கட்டுப்பாட்டின் மூலமாக தான் அந்த நிர்வாகியை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. அதை போல நிர்ணயம் செய்த ஒரு நிர்வாகி தான் பிரபுல் கோடா பட்டேல். இங்கிருந்து அவர் ஒன்றிய அரசின் மூலமாக போய் அங்க மதுவிலக்கு வந்து தளர்த்துறாரு சமீபத்தில். அதை போல அவர் மதுவிலக்கை தளர்த்தப்பட்டதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு பாருங்க. மது விற்பனையை நம்ம ஊக்கப்படுத்தினால் சுற்றுலா தலம் மேம்படும், அதன் மூலமாக வருவாய் வரும். பூரண மதுவிலக்கு இருந்த ஒரு இடத்துல போய் இவங்க மது விற்பனை ஆரம்பிச்சு வச்சுட்டு மது விற்பனை செய்வதை குறித்து விழிப்புணர்வை இவங்க பேசுறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இந்த டாஸ்மாக் என்கின்ற நிறுவனத்தை ஆரம்பித்தது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் அந்த டாஸ்மாக் மூலமாக தனியார் விற்பனையை நிறுத்தி அரசாங்கம் மூலமாக நேரடியாக விற்பனை செய்ய ஆரம்பித்ததும் அதிமுக ஆட்சியில ஜெயலலிதா அவர்கள் இந்த சமயத்தில் தான். 2003 நேரடியாக தமிழக அரசு மது விற்பனை தொடங்கிய அந்த நாள்ல இருந்து 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆகுது. இந்த 18 வருஷத்துல கிட்டத்தட்ட 13 வருஷம் அதிமுக ஆட்சி. உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில் இப்படிப்பட்ட மக்கள் உண்டா? ஆனா கேளுங்க, தமிழனுக்கு தனி குணம் உண்டு. அதை சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொன்னாரு ஐயா. அதனால் நான் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். அது நடக்க வேண்டும் என்றால் 2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை வந்து அமர வேண்டும். இந்த டாஸ்மாக் விஷயத்தை மொத்தமா நம்ம வச்சு பார்க்கும்போது கர்ணன் திரைப்படத்தோட கிளைமாக்ஸ்ல கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொன்ன டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. சரி, ஆழாக்குமலை 2026 தேர்தல் அறிக்கை தயார் பண்ணி இப்பவே கொடுக்க ஆரம்பிச்சாரு இந்த டாஸ்மாக் வாக்குறுதியை. பொதுவான பொதுமக்கள் யாரும் இவங்க பேச்செல்லாம் கேட்க போறது இல்லை. இருந்தாலும் பாருங்க, இவங்க கட்சியை சேர்ந்த நபர்கள்ல ஒரு 4 பேராவது சட்டையை பிடிச்சி ஆழாக்குமலை கிட்ட ஒரே ஒரு கேள்வி. இது எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம 2026 ஆண்டில் இதை போல அறிக்கையை கொடுக்கிற ஆழாக்குமலை ஒரே ஒரு விஷயத்தை மறந்துட்டாரு. இது சாத்தியமானால் நாடு முழுக்க என்ன நடக்கும் தெரியுங்களா? எத்தனை தடவை பெருக்கி தள்ளினாலும் குப்பை எப்ப பார்த்தாலும் இங்கேயே வந்துனுக்குதுன்ட்டு ஜெயக்குமார் சொன்ன வசனமா அவருக்கு பொருந்தும். இந்த காணொலியோட 2ஆம் பாகம் நாளைக்கு மறுதினம் ஆதாரபூர்வமாக வெளியிடப்படும். ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்டு இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தையும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்து நீங்க கவனிங்க. மீண்டும் காணொலி நாம் சந்திப்போம். நன்றி.